வணக்கம். சூப்பர் விஜய் சார், சூப்பர். அதாவது இன்றைக்கு காலையில் தாவேக்கா அரசினுடைய முதல் பட்ஜெட் துவக்க உரையில் அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்ததால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்பதாக அவர் துவங்குகிறார். வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான் அவருக்கும் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஊடகத்தில் வந்த செய்தி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த முதியோர் இல்லத்திற்கு ஒரு குறும் செய்தி வருகிறது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை, அதாவது நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மின்சாரத்திற்கு நீங்கள் இந்த மாதம் கட்ட வேண்டிய தொகை 4,39,743. இதுதான் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய குறுஞ்செய்தி. அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான உதாரணங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதாரத்தோடு கொடுக்க முடியும். சரி, இதை விட்டுருவோம். இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய தொகை மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இப்போ மோடியும் அமித்ஷாவும் உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸும் அந்த சித்தாந்தமே எல்லோரும் கல்வி கற்றுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு பல்வேறு திட்டங்களை கடந்த 13 வருடங்களாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாடு, குறிப்பாக திராவிட ஆட்சிகள், அதுலேயும் குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த 5 வருட ஆட்சியில் கல்விக்காக, கல்வியை மேம்படுத்துவதற்காக திட்டப்பட்ட திட்டங்கள் இருக்கிறதல்லவா, அது ரொம்ப அபாரமானது. அதற்காகவே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் முதல்வர் பொறுப்பில் உட்கார வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் தலைமையேற்றதுடன் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை குறைந்திருக்கிறது. அதாவது கடந்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை என்பது 48,534 கோடி. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் பட்ஜெட்டில் கல்விக்காக இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்பது 44,527 கோடி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படித்தால் அந்த இடத்தை நோக்கி பயப்படுகிறார்களா இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறதான். ஏன்னா கல்வி அறிவு நமக்கு உள்ள வர 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 தவறான விஷயங்களை நம்ம தவிர்த்துருவோம். தவறான விஷயங்களுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்போம். ஒன்றும் இல்லைங்க, இப்போது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. மிகச்சிறந்த அளவில் நல்ல மெத்த படித்த மாணவர்கள், வேலை வாய்ப்பிற்காக இயங்கக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் உங்களையும் கலந்துங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு தாவேக்கா இளைஞர்களுக்கு பல்வேறு தரப்பினர் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் கலந்து கொள்ளவில்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை எப்படி தாவேக்காவினுடைய அதில் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அணுகினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்போது படிக்கிறது அப்படிங்கிறது அது நமக்கு எதிராக திரும்பி விடுமோ என்கிற அச்சம் இவர்களுக்கு இருக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. சரி, அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போது திமுக ஆட்சியில் கடன் வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இந்த ஆட்சியில் 2 மாதத்தில் மட்டும் வாங்கியிருக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா? கடனாக வாங்கியிருக்கக்கூடிய தொகை 22,000 கோடி ரூபாய். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, 22,000 கோடி ரூபாய் இவங்க கடனாக வாங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் பல உண்டு. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2,500 கோடி ரூபாய், 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு, அனைத்து மகளிருக்குமான இலவச பயணம் இல்லையா, எல்லா பேருந்துகளையும் பயணம், இது மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். குறிப்பாக நீங்கள் நேற்றிலிருந்தே இந்த 2-3 தினங்களாக தாவேக்காவினுடைய சமூக ஊடகங்களில் பார்த்தா, சர்க்கார் படம் மாதிரி, கில்லி படம் மாதிரி தலைவர் தெறிக்க விடுவார், இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி என்ன மாதிரி நடக்க போது பாருங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை.
குறைந்தபட்சம் இன்றைக்கு தமிழ்நாடு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா? நாங்கள் சரி செய்ய போகிறோம், அதற்காக நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமான்னு பார்த்தா அது கூட சுத்தமாக இல்லை. அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தவற்றில் கூட ஒன்றை கூட செயல்படுத்துவதற்கான எந்த விதமான அறிவிப்பும் இதில் இல்லை. போதாக்குறைக்கு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் திட்டங்களை அப்படியே பெயர் மாற்றி அந்த திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம். அது மடிக்கணினி இல்லையா, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக. இப்போது அதை எப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்றால் வெற்றி மடிக்கணினி திட்டம் என்று மாற்றியிருக்கிறார்கள். இப்போ அதற்கு வேற மிக கடுமையான விமர்சனங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. என்ன விமர்சனம்? எல்லா மக்களுடைய வரிப்பணத்திலும் உருவாக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஒரு கட்சியினுடைய பெயரை எப்படி நீங்கள் சூட்ட முடியும்? நியாயமான கேள்வி தானே. நீங்களாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு கூட ஏதோ ஒன்று கேட்டால் கூட ஒரு விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லி தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த திட்டம், மக்களுடைய வரிப்பணத்தில் செயல்படுத்த போகக்கூடிய திட்டம், அந்த திட்டத்துக்கு உங்களுடைய கட்சியினுடைய பெயரை நீங்கள் எப்படி வைக்க முடியும் என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். இப்படி திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை பெயர் மாற்றி ஸ்டிக்கர் மட்டும் மாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கு எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் மொத்தத்தில் இன்றைக்கு திராவிட கட்சிகள், இப்போ அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும், ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு 0 மதிப்பெண். நம்ம ஏதாவது ஒரு மக்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அல்லது அதிசயித்து பார்க்கக்கூடிய அல்லது மக்களுடைய மனங்களை இதயங்களில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு திட்டம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். 2 மணி நேரத்தில் எதுவுமே இல்லை. கூடுதலாக ஒரு சிறப்பான செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது கடைகள் இல்லையா, அதனுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கு புதுசாக ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அது என்ன திட்டம் அப்படின்னா, ஒரு சிறப்பு இணையதளத்தை ஆரம்பிக்க போகிறது தாவேக அரசு. இந்த சிறப்பு இணையதளம் வழியாக என்ன, மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அல்லது மாணவர்கள் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம், இது போன்ற சிறப்பு தகவல்களோ அல்லது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஏதாவது திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான திட்டங்களோ அல்ல. மாறாக இந்த சிறப்பு இணையதளத்தில் என்னென்ன பிராண்ட் மதுபான வகைகள் எங்கெங்கே கிடைக்கும், டோர் டெலிவரி உட்பட எல்லா விதமான வசதிகளோடு சிறப்பு இணையதள திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறதா. மதுவை ஒழிப்போம், மது கடைகளை இல்லாமலாக்குவோம். அதோ திமுக ஆட்சியில் எல்லாரும் சரக்கு சாப்பிட்டு அப்படி கிடக்கிறாங்க இப்படி கிடக்கிறாங்க, 10 ரூபா என்னெல்லாமோ நடந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மதுக்கடைகளை மது வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அது மட்டுமல்ல, தனியாருக்கு கொடுப்பதற்காக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு பட்ஜெட்னா எப்படி இருக்கணும்? பட்ஜெட்னா தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழலை விட ஒரு நல்ல சூழலை நோக்கி மக்களை நகர்த்துவதாக இருக்க வேண்டும் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இல்லையா. அதற்கு என்ன பண்ணணும்? வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன வழி இல்லையா, வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் மக்களுக்கு நல்லது செய்வதற்கு என்ன திட்டங்கள். அதுபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் சொல்வதைப் போல விஜய் அவர்களுடைய ஆட்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டுக்கு 0 மதிப்பெண் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.